வணக்கம். நான் உங்கள் ஜெயவர்மன் ராஜமன் கொண்டார், நிறுவன தலைவர், கல எழுச்சி கழகம். ஜனநாயகத்தின் அடிப்படை என்பது கருத்து சுதந்திரம். எங்கே கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறதோ அங்கே ஜனநாயகம் அளிக்கப்படுகிறது. நம்முடைய தேனி மாவட்டம் சின்னமனூர்ல அருண்குமார்னு அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் திருமாவளவனை குறித்து ஒரு கருத்து சொல்லுகிறார். என்ன கருத்து? முருகன் அழகா இருக்காரு, பிள்ளையார் அழகா இல்ல, இதெல்லாம் எங்க குடும்பத்து பிரச்சனை, நீங்க அதை பத்தி பேச வேண்டாம். இதுதான் அவர் சொல்றது. நீங்க ஓட்டு வாங்கும் பொழுது சாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாதவங்க மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. அப்ப நான் சாமி இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்லாம் சொல்லி போடுறாரு. அது கருத்து சுதந்திரம். சரி, இந்த கருத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் கருத்தை கருத்தால் எதிர்க்க வேண்டும். ஒரு கருத்து உருவாகும், அதற்கு ஒரு எதிர்கருத்து உருவாகும், இந்த ரெண்டு கருத்தையும் சேர்ந்து ஒரு புது கருத்து உருவாகும். இதுதான் ஜனநாயகம். இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு? நாங்க அறிவு தளத்துல பயணம் செய்யறோம், இது என்னுடைய காலம் சொல்றாரு. அப்ப உங்களுடைய ஆட்கள் அறிவு தளத்துல பயணம் செய்கிறார்கள். அப்படி செய்திருந்தா இந்த செய்திக்கு, இந்த அருண்குமார் பேசியதற்கு, எங்கள் சமுதாயத்தை, கள்ள சமுதாயத்தை சார்ந்த அருண்குமார் பேசியதற்கு எதிர்கருத்தை அவர் ஒரு யூடியூப்லயோ இல்ல ஏதோ ஒரு வலைத்தளத்துல வெளியிட்டு இருக்கலாம். அப்படி இல்லையா? சட்டத்தின் மூலமாக சமூகத்தினுடைய ஆக பெரும் பாதுகாப்பு எப்படி நம்ம போகணும்? இந்த ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் மூலமாக ஒரு காவல்துறைக்கு போயிருக்கலாம், இவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு சொல்லியிருக்கலாம். எதுவுமே இல்லை. போறாங்க, மிரட்டுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அடிக்கிறாங்க. இப்போ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவருக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு. இந்த குடும்பத்தை யார் கவனிக்கிறது? சரி, நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், மிதிக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் சொல்ற நீங்க இன்றைக்கு மற்ற சமூகத்தை ஒடுக்குவதற்கும் பிதுக்குவதற்கும் மிதிப்பதற்கும் முயற்சி செய்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. எப்படின்னா, கடலூர் மாவட்டம் மஞ்ச கொள்ளை, அங்க ஒரு கொடி பிரச்சனை வந்துருச்சா, காவல்துறை வருது, காவல்துறை பார்த்துக்குது, சட்டம் இருக்கு, சட்டம் பார்த்துக்கும். நீங்க அறிவுத்தளத்துல பயணம் செய்யறவங்க தானே, அதெல்லாம் விட்டுட்டீங்க. அங்க இருக்கக்கூடிய விசிகாவுடைய பிரமுகர் என்ன சொல்றாரு? நான் பாமகவுடைய மாநில செயலாளருடைய தலையை எடுப்பேன், அந்த கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளருடைய தலையை எடுப்பேன். என்ன திமிர் பேச்சு, என்ன ஒரு சமூக சீர்குலைவான பேச்சு, என்ன ஒரு ஜாதி பிரிவினை, ஜாதிய வன்மத்துடனான பேச்சு இது. இதுக்கு துணிச்சல் எங்க இருந்து வருது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மக்கள் ஒடுக்கப்படக்கூடாது என்பதற்காக தீண்டாமை வன்கொடுமை சட்டம் கொண்டு வரப்பட்டது நல்ல நோக்கத்திலே. இதை எல்லா மக்களும் ஆதரிச்சாங்க, எல்லா சாதியினரும் ஆதரிச்சுதான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த சட்டம் தனக்கு இருக்கிறது, சாதகமாக இருக்கிறது என்கிற ஒன்றை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி துணிச்சலான காரியங்களை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது எங்களுடைய கருத்து. ஏன்னு சொன்னா, வீட்டிலேருந்து கிளம்பி அங்க சண்டை போடுறதுக்கு எங்க துணிச்சல் வருது? எங்காவது துணிச்ச வருது? தலையெடுப்பன்னு சொல்றதுக்கு எங்கேயாவது துணிச்ச வருது? நம்மளை ஒன்றும் செஞ்சிட முடியாது. நம்மளை அவங்க ஏதாவது செய்ய வந்தா அவங்க மேல இந்த வழக்கை நான் பிரயோகிக்கலாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த வழக்குகள் நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகாரிகள் மீதும் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, தவறாக பிரயோகிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. இடையில ஒரு காணொலி வந்துச்சு, ஒரு இடத்துல போய் ஒருத்தர் சண்டை போட்டு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் ஆகியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் தீண்டாமை கொடுமை சட்டத்தில் கேஸ் கொடுத்துட்டேன்ல பாண்டிய மேல, காசு 10 லட்சம் ரூபாய் பணம் இல்லைன்னு சொன்னாக்க ஒரு கடையை கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு ஆதாரமா சொல்றேன், இது வலைத்தளத்தில் வந்துச்சு, ஆதாரமா சொல்றேன். அதை போன்ல கவரேஜ் பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க. பாருங்க, ஒருவர் மீது அவர் போய் அங்க பேசும்போது சொல்றாரு, நீ எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், நீ போன்றாரு, நீ என்ன அடிக்க வந்துட்டீல, அடிக்க வந்து சும்மா சொல்றாரு, சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கடையை சொல்றாரு, நான் அப்படி கேஸ் போட்டிருக்கேன், வன்கொடுமை சட்டம் போட்டிருக்கேன், இதை வச்சு அவன் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்போம், இல்லைன்னா ஒரு கடையை கேட்போம் அப்படின்னு அவர் பேசுறது காணொலியாக வெளிவந்தது. இப்படி இந்த சட்டங்கள் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. கள்ள எழுச்சி கழகத்தின் மூலமாக நாங்கள் ஒன்று கேட்டுக்கொள்கிறோம். என்னவென்று சொன்னால், இந்த வன்கொடுமை சட்டம், சாதிய வன்கொடுமை, தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தை எல்லா சாதிக்கும் நீங்க சமமா கொண்டு வாங்க. நாங்க சட்டத்துறையில் இருக்கிறோம் என்பதனாலும் அதை நாங்கள் சொல்லுகிறோம். எல்லா சாதியினருக்கும், எந்த சாதியை குறித்து பேசினாலும் சரி அது வன்கொடுமை தான். எந்த சாதியை குறித்து பேசினாலும் சரி அது சாதி துவேஷம் தான். எந்த சாதியை குறித்து பேசினாலும் சரி அது தீண்டாமை தான் என்று சொல்லி அந்த சட்டத்தை வரையறை செய்யுங்கள், மறுசீரமைப்பு செய்யுங்கள். எந்த சாதியை குறித்து பேசினாலும், அந்த அந்த சாதியை குறித்து, கல்லறை குறித்து பேசினாலும்,
இல்ல வன்னியரை குறித்து பேசினாலும், இல்ல பகையரை குறித்து பேசினாலும், இல்ல பல்ல தேவேந்திர குல வேளாளர்களை குறித்து பேசினாலும், இல்ல வெள்ளாளர்களை குறித்து பேசினாலும், முதலியார்களை குறித்து யாரை குறித்து பேசினாலும் சரி, உங்கள் மீது எந்த சாதியை குறிப்பிட்டு பேசினாலும் இந்த வன்கொடுமை சட்டம் பாயும்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி கருத்து கொலைகள் எல்லாம், கருத்து சிதைவுகள் எல்லாம் நடக்கவே நடக்காது. தேவையில்லாம இந்த தமிழ்நாட்டில் பிரச்சனையே வராது. சரி, இப்ப எனக்கு ஒண்ணு, இந்த தலையெல்லாம் எடுத்துருவேன்னு சொல்லி விசிகா கட்சியில சொன்ன பிறகு அன்புமணி என்ன, பாமகவுடைய தலைவர் அன்புமணி என்ன பேசியிருந்தாங்க, எங்களை பழைய பாமக காரன் ஆக்கிடாதீங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. இதன் பிறகு அந்த கட்சியில் இருந்தக்கூடிய அப்படி பேசினவங்கள கட்சியினுடைய தலைமை, விசிகாவுடைய தலைமை தற்காலிகமாக அவர்களை நீக்கம் செய்தது. இப்ப ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சின்னமனூர்ல அருண்குமாருக்கு ஒன்று நடந்திருக்கு. இந்த கலக் சமுதாயத்திலிருந்து எத்தனை பேர் அமைச்சராக இருக்காங்க, எத்தனை பேர் எம்எல்ஏவா இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, எத்தனை பேர் அரசியல்ல பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க. யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஒன்று சேர்ந்தாங்களா? சரி, ஏன் செய்யல? அதற்காகத்தான் என் அருமையான கள்ளர்களே, நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், இந்த கள்ளர் எழுச்சி கழகத்தின் மூலமாக ஒன்று சேரும். இப்பொழுதும் இந்த சின்னமனூர் பிரச்சனைக்கு, நம்முடைய சமூகத்தை சார்ந்த இந்த அருண்குமாருக்கு நியாயத்தை இந்த திமுக அரசும் காவல்துறையும் நிச்சயமாக பெற்று தரும் என்று நம்புகிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் காந்திய வழியிலே அரசு அனுமதியை, சட்டத்தின் மூலமாக அனுமதியை பெற்று நாங்கள் உண்ணாவிரதத்திலே, அமைதியான சாத்வீக முறையான உண்ணாவிரதத்திலே நாங்கள் ஈடுபடுவோம், அமைதியான போராட்டத்திலே நாங்கள் ஈடுபடுவோம். ஆனால் நிச்சயமாக காவல்துறையின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த பிரச்சனையில் யாரெல்லாம் தலையிட்டார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக சட்டத்தினுடைய ஆக பெரும் செக்ஷன், சட்டத்தினுடைய ஆக பெரும் தண்டனையை நீங்க வாங்கி கொடுத்தால்தான் இது சாதிய மோதலாகவோ, சமூக மோதலாகவோ, மத கலவரமாகவோ ஏற்படாமல் அமைதியாகும். இதை விடாதீங்க. இது ஒண்ணா நடக்குது. அதை செய்வதற்கு காரணமே அவங்களுக்கு சட்டம் சாதகமாய் இருக்கின்றத, சட்டத்தை அவர்கள் தவறாய் பயன்படுத்துகிறார்கள். இது உண்மை. இதை நம்முடைய அரசு ஆய்வுக்குட்படுத்தி இந்த வன்கொடுமை சட்டம், சாதி ஒடுக்குதல் வன்கொடுமை சட்டம் என்பது எல்லா சாதிகளுக்கும் சமம் என்று கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, இதை எல்லா சாதிகளுக்கும் சமமாய் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வரும் நாட்களிலே நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மனு கொடுப்பதாக, வழக்கு தொடுப்பதாக, ஒரு மனு கொடுப்பதாக கள்ளர் எழுச்சி கழகத்தின் மூலமாக முடிவு செய்திருக்கிறோம். நன்றி. நம்முடைய கள்ளர்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள். வரும் காலங்களில் இப்படியான பிரச்சனைகள் வராதபடிக்கு நாம் ஒரு தடைகளை சாத்வீகமாய், சட்டத்தின் மூலமாய், தர்மத்தின் மூலமாய், நியாயத்தின் மூலமாய், நீதியின் மூலமாய் கொண்டு வரும்.